பற்றிய பார்க்க போகிறோன்னா டேபிளோட ஸ்டைல் பார்க்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 டாபிக் தாங்க இருக்குது, முடிய போகுதுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டேபிளோட ஸ்டைல். எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு டேபிளை ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் எப்படி டேபிளே க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம சேனலோட HTML ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அதை போய் வாட்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸோ 4 மினிட்ஸோ தாங்க போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வச்சுங்க, பார்த்துட்டு வந்தீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஒரு என்னடா அவ்வளோதானா டேபிளை க்ரியேட் பண்ணுறது ஈஸியா அப்படின்னு. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணுறது ஈஸி. நீங்கள் டேபிள் நிறையா இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த டேபிளோட ஃபுல் ரிவ்யூமே பார்த்துலாம். இப்போ வாங்க இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம TRலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே HTML வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் HTMLே பார்க்காம டேரெக்டாக CSS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஒன்றுமே புரியாதுங்க. HTML பார்த்துட்டு வந்தால் தாங்க HTMLோட ரிலேட்டிவ் தாங்க இந்த CSS. முன்னாடி CSS வந்து HTML எழுதிடலாங்க. இப்போ தான் அதுக்கு தனியாக CSSன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ நம்ம தனியாக இப்போ CSS எழுதுகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டேபிள். எனக்கு டேபிளோட பார்டர் மட்டும் இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பாக்ஸு எனக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் இவ்வளோ. நீங்கள் மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், இப்போ ஸ்கூல் நீங்கள் இப்போ நம்ம ஸ்கூல் ஒரு வெப்சைட்டு டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. எனக்கு பிலோ 100க்கு மேலே 100 இருந்துச்சுன்னா வச்சுக்க, எபோவ் 100க்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலரில் 35 34லாம் வந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலர். நான்லாம் 35 36 ஒரு 40க்குள்ளே எடுக்கிறவங்க தாங்க. அந்த மாதிரி எடுக்கிறவங்கலாம் இருந்ததுனாங்கன்னா எனக்கு ரெட் கலரில் தெரியணும். அவங்களாம் நான் தனியாக ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் அவங்களுக்கு கோச்சிங் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த ரெட் கலர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த இடத்துல கலர் வேணுமோ அந்தந்த கலர் யூஸ் பண்ணுறது தாங்க இந்த டேபிளோட ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டி. என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல கலர் வேணுமோ அந்தந்த இடத்துல கலர் கொடுக்குவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே கலர் கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு வந்து டேபிளோட மார்ஜின் பார்டருக்கு மட்டும் எப்படி கலர் கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்களேன், நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம், எப்படி ரன் பண்ணி நம்ம அங்கே டெமோ வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம். வந்து எனக்கு மார்க் லிஸ்ட் வந்து ஹெட்டிங் வந்து சென்டராக வரணும். எனக்கு பார்டர் வந்து 2 பிக்சல். பார்டர் வந்து நம்ம ஹெட்டிங்கில் டேபிளோட ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்கோம். பார்டர் வந்து எனக்கு பார்டரோட வேல்யூ வந்து 2 பிக்சல் 2ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் எனக்கு 2 லேயர் மாதிரி வந்திருக்கு. எனக்கு பார்டரோட கலர் வந்து எனக்கு பிங்க் கலரில் கொடுத்தனால எனக்கு பார்டரோட கலர் மட்டும் எனக்கு பிங்க் கலர் வந்துருக்கும். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்டு? மொத்தம் 4 சப்ஜெக்ட்டுங்க. தமிழ் கொடுக்கலங்க பாருங்கள், தமிழே கொடுக்கலங்க, கொடுத்து வச்சுருங்க பாருங்களேன். தமிழில் போயிட்டு நம்ம விஜய், மணி, பைவி, ராமன்னு ஒரு 4 லைன் போட்டிருக்க பாருங்கள். என்ன பண்ணுறேன், சோம்பேறி, அநியாயத்துக்கு சோம்பேறி. அதுதாங்க தமிழ்னு கொடுத்து வச்சுருங்க பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதையே க்ரியேட் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, அது மேலே மட்டும் கொஞ்சம் கொலாபரேஷன் ஆகிடுச்சு. அது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொலாபரேஷனாக க்ரியேட் பண்ணேன். நேமு போடாமல் நான் டைரெக்டாக தமிழ்னு போட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணி மார்ஜின்லாம் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேபிளோட ஒவ்வொரு இதுக்கும் இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துல கலர் வேணுமோ அந்தந்த டிடின்னு நம்ம டேக் கொடுத்துருப்போம்ல. இங்கே பாருங்களேன், மேலே நம்ம டிடின்னு டேக் கொடுத்துருப்போம். அதுக்கு மட்டும் நான் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்டிகுலராக எனக்கு அந்த இடத்துல மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறது தாங்க அந்த ஐடி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணாதாங்க தெரியும். ஏன்னா நான் க்ரியேட் பண்ணது அப்படியே இருக்குங்க. ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் ஒரு தடவை கிடைக்கும். எனக்கு பாருங்கள், நான் உங்களை ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரியே எனக்கு பிலோ 100க்கு மேலே வர மார்க்லாம் ரெட் கலர் க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். க்ரீன் கலரில் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றுமே பண்ணலங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த லெட்ரு மட்டும் நமக்கு க்ரீன் கலரில் தெரியுது. ரெட் கலரில் தெரியுது. அது எப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு கொடுத்துருக்கோங்க. அதனால் நம்ம ரெட் கலர் தெரியுதுங்க. வேறு ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். CSSோட ஃபுல் கோர்ஸும் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. HTMLோட ஃபுல் கோர்ஸும் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.